டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சர்க்கரை நோய், இந்த நோய் பேரை சொன்ன உடனே எல்லாருமே அலர்ட் ஆயிடுவோம். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல ஒவ்வொரு வீட்லயுமே 2ல இருந்து 3 நபர்கள் சர்க்கரை நோயினால பாதிக்கப்படுறாங்க. இந்த சர்க்கரை நோயை பத்தி சொல்லும் பொழுது என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம், இதற்கு என்னென்னலாம் சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படிங்கறது நிறைய பேர் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. அது சாதாரண ஒரு மாத்திரையில ஆரம்பிச்சு அது 2 மாத்திரையா 3 மாத்திரையா கடைசியில இன்சுலின் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலை தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இந்த மாதிரி இல்லாம இந்த சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். சோ சர்க்கரை நோய்க்கான ஒரு வீட்டு வைத்தியம் தான் நம்ம பார்க்க இருக்கோம். சோ அதாவது இந்த ஒரு மூலிகை குறிப்புகளை சொல்லி அந்த சித்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மூலிகைகளை நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல்ல இருந்து வெளியாகக்கூடிய அந்த நீர், ஏன்னா சர்க்கரை வியாதியில உடல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே கரைஞ்சு சிறுநீர் மூலமாக கட்டுப்பாடு இல்லாத ஒரு சிறுநீரா வெளியாகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ இந்த ஒரு மூலிகைகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாம வெளியாகக்கூடிய அந்த நீர் எப்படி காவிரி நீர் மாதிரி வெளியாகக்கூடிய அந்த ஒரு விஷயம் கூட வற்றி போகும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அந்த பாடல் என்ன அப்படின்னா, ஆவிரை கொன்றை நாவல் அலைக்கடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோளும் ரொக்க கொண்டு பூவிரி குழலினாலே பொருந்தவே தன்னை உண்ண காவிரி நீரும் வற்றி கடல் நீரும் வற்றும் தானே அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஆவிரை கொன்றை நாவல், ஆவாரம் பூ, அதுல ஆவாரத்தினுடைய அந்த 5 பாகங்கள் சமூலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 5 பாகங்களுமே நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த ஆவாரம் பூ இல்ல அதனுடைய இலை, வேர், பட்டை இது எல்லாமே நம்ம மொத்தமா சேர்த்து எடுத்துட்டு, இது கூட கொன்றை, இந்த கொன்றையோட பூக்களை நம்ம எடுத்துக்கலாம், இலைகளும் நம்ம எடுத்துக்கலாம். அது கூட நாவலோட கொட்டை, இது நாட்டு நாவலா இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு. ஆவிரை கொன்றை நாவல் அலைக்கடல், கடல் அப்படின்னா கடல் அழிஞ்சில் அப்படிங்கிற ஒரு மூலிகை நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். சோ இந்த கடல் அழிஞ்சல் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அது கூட அலைக்கடல் முத்தம், முத்தம் அப்படிங்கிறது முத்தக்காசு, அதாவது கோரைக்கிழங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதற்கு இன்னொரு ஒரு பெயர். சோ இந்த கோரைக்கிழங்கையும் வாங்கி நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட கோஷ்டம், கோஷ்டம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். கொஞ்சம் வாசனையுடைய ஒரு பொருளா இருக்கும். சோ இந்த கோஷ்டமும் சேர்த்துட்டு, இது கூட மருதத்தோளும் அப்படின்னா மருதத்தினுடைய பட்டை, அதனுடைய அந்த வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய புரணி. சோ இந்த மருதம் பட்டை இது எல்லாத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை காலை இரவு 2 வேளையும் ஒரு 2 கிராம் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீரோட நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை நோயினால உடல் இளைச்சு போய் உடல்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வெளியே போகக்கூடிய அந்த நிலையில நல்ல ஒரு மாற்றம் வரும். சோ காவிரி நீரும் வற்றி கடல் நீரும் மற்றும் தானேன்னு சொல்லியிருக்காங்க. கடல் அப்படிங்கிறது இந்த பூமியில 3ல் 1 பங்கு தான் நிலம், 3 பங்கு தண்ணீர் தான். அந்த நீரே வற்றும் அளவுக்கு இந்த நோயை சரி பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மூலிகை குறிப்புகளை நீங்க எடுத்துட்டு இதை நீங்க கரெக்டா பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பாக சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறத பார்க்கலாம். இல்ல டாக்டர் இதெல்லாம் என்னால வாங்கி பயன்படுத்த முடியாது, இல்ல வாங்கி ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்க மெக்டில் சூர்ணம் அப்படிங்கிறது நம்மளுடைய மருத்துவமனையில கிடைக்குது. இதே மாதிரியான ஒரு மூலிகைகள் சேர்ந்ததுதான், அதையும் நம்ம பயன்படுத்தலாம். இதே போல இந்த சர்க்கரை நோயில நல்ல ஒரு கட்டுப்பாடை பார்க்கலாம். சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா மென்னு சாப்பிட வேண்டியது அவசியம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் உங்களோட உடல் எடையை பொறுத்து ஒரு 2 கிராம் அளவு, உங்களோட உடல் எடை ஒரு 60 கிராம் இருக்கீங்க அப்படின்னா 120 கிராம் அளவுக்காவது நீங்க நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த உணவை நல்லா மென்னு சாப்பிடணும். அதாவது நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கவளம் உணவையும் குறைஞ்சபட்சம் 5ல இருந்து 8 முறையாவது நல்லா மென்னு சாப்பிடணும். இந்த மாதிரி நீங்க உணவை சாப்பிட்டுட்டு ரெகுலரா சுவாச பயிற்சிகள், நடைப்பயிற்சியை மேற்கொள்றது, இது கூட நான் சொன்ன இந்த ஆவிரை கொன்றை நாவல், அலைக்கடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோளும் இது எல்லாத்தையும் கரெக்டா ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து நீங்க ஒரு சூர்ணமாக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சர்க்கரை நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்க. சர்க்கரை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்தது, உங்களுடைய சர்க்கரை எப்படி குறைஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.